ஹரே கிருஷ்ணா. குருதேவரே, எங்களுடைய பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆயுஷ்மான் பவ குழந்தைகளாய். குருவே, எங்களுக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. தயை கூர்ந்து அவற்றை தீர்த்து வைப்பீரா? அப்படியா? அமருங்கள். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் குழந்தைகளே. ஏன் இந்த வயதிலேயே கல்வி கற்க வேண்டுகிறது குருதேவா? இந்த வயதில் கற்றால் தான் அது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயன்படும். மேலும் இந்த வயதில் கற்பதும் எளிது. ஆனால் எனது மனம் விளையாட்டில் தான் ஆர்வம் கொண்டிருக்கிறது குருதேவா. அப்படியா குழந்தாய்? ஆனால் விளையாட்டுடன் கல்விக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும். அது ஏன் குருதேவா? ஏனெனில் மனிதனும் ஒரு அறியாமை நிறைந்த விலங்கே. கல்வி மட்டுமே ஒருவனை மனிதனாக மாற்றுகிறது. அப்படி என்றால் விலங்குகளுக்கு அறிவு கிடையாதா குருதேவா? உண்ணுதல், உறங்குதல், பாதுகாத்தல், இனத்தை விருத்தி செய்தல், இந்த 4 அறிவும் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஆனால் மனித பிறவி வேறு ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டது. அது என்ன காரணம் குருதேவா? தன்னை உணர்தல், நான் யார், நான் ஏன் பிறந்தேன், ஏன் இறக்கிறேன், இந்த கேள்விகளுக்கான விடையை அறிவதற்கே மனித பிறவி. இதை எவ்வாறு அறிவது குருதேவா? முதலில் உடலையும் மனதையும் அமைதியுடனும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே நீ இங்கு வந்திருக்கிறாய். இதுவே அதற்கான சரியான பருவம். பெரியவர்களான பிறகு கற்க முடியாதா குருதேவா? சிறு வயதில் மனதில் பல்வேறு குப்பைகளை சேர்த்துவிட்டால் பெரியவனானதும் அதனை களைவதே கடினம். சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் குடியிருப்பு என்று ஒரு சொல் வழக்கில் உண்டு. பிறகு அதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டியதாகும். பிராயச்சித்தம் என்றால் என்ன குருதேவா? நாம் செய்யும் தவறுகளுக்கான பரிகாரங்கள். அப்படி செய்தால் நாம் மறுபடியும் தவறு செய்ய மாட்டோமா குருதேவா? மகாராஜா பரீட்சித் இந்த சந்தேகத்தை சுகமுனிவரிடம் கேட்டார். யானை குளித்து விட்டு வந்த பிறகு தனது தலையில் மண்ணை எள்ளி போட்டுக் கொள்கிறதே, குளித்ததனால் என்ன பயன்? என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே குருதேவா. ஒரு திருடன் சிறை தண்டனை என்ற பரிகாரம் பெற்ற பிறகும் மறுபடி ஏன் திருடுகிறான்? ஆமாம் குருதேவா, ஏன் திருடுகிறான்? ஏனெனில் திருடும் சுபாவம் அவன் மனதில் பதிந்து விட்டது. தண்டனையினால் அது மனதில் மறைவதும் இல்லை, மாறுவதும் இல்லை. ஓ, ஆமாம் குருதேவா. அப்படியானால் மனதில் பதியும் விஷயங்கள் எளிதில் அழியாது, அப்படிதானே? ஆமாம், அதற்காகத்தான் சிறு வயதில் மனதில் நல்ல எண்ணங்களை பதிக்க வேண்டும். அதற்காகத்தான் குழந்தை பருவத்தில் கற்க வேண்டும். நல்ல எண்ணங்களை பதித்தால்தான் நம்மால் எல்லோரும் நலம் பெறுவார், இல்லையா குருதேவா? ஆம், வாழ்வு எளிதாக இருந்தாலும் நமது சிந்தனை உயர்வானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா உயிர்களும் மகிழ்வுடன் வாழலாம். தன்னை உணர்வது என்று கூறினீர்களே குருதேவா. முதலில் அதிகாலையில் எழுதல், உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துதல், கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை செய்தல், பணிவுடனும் அன்புடனும் எல்லா உயிர்களுடன் பழகுதல் போன்றவற்றை கற்றுக்கொள்வாயாக. பிறகு கீதையின் வழியாக நீ உன்னை அறியலாம். மிக்க நன்றி குருதேவா. போட்டோ போஸ்ட்